டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ. பட்டியலின மக்கள் முன்னேற்றத்திற்காக கட்சி தொடங்கி அரசியலில் குறித்த திருமாவளவன் தனக்கான அரசியல் பாதையில் நகர்ந்து தாம் மட்டும்தான் பேச வேண்டுமா என கேள்வி எழுப்பியதோடு தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை நீர்த்து போகச் செய்யும் அளவுக்கு பேசியிருப்பது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பட்டியலின மக்களுக்கு நேர்ந்து வரும் கொடுமைகள் தொடர்பான விவகாரத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் திமுகவின் கூட்டணிக்காக கொள்கையின் வீரியத்தை தணித்துக் கொண்டு அரசியல் நகர்வை மடைமாற்றிக் கொண்டாரா என்ற கேள்வி எழுகிறது. 2019 ஆண்டு முதல் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து வரும் விசிகாவுக்கு கடந்த 2024 ஆண்டுதான் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்ற அந்தஸ்தே கிடைத்தது. பட்டியலின மக்களின் வாக்கு வங்கியே விசிகாவின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானதாக கருதப்படும் நிலையில் திமுக கூட்டணியில் இருப்பதால் அவர்களுக்காக குரல் கொடுக்கவே திருமாவளவன் தயங்குவதாக விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. பட்டியலின மக்களுக்காக பல கட்ட போராட்டங்களை நடத்தி பம்பரம் போல் சுழன்ற திருமா திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததிலிருந்து பட்டியலின மக்களுக்காக பிரச்சனைகளை தொட்டும் தொடாமலும் காய் நகர்த்தி கொண்டு வருவதாகவே பார்க்கப்படுகிறது. சென்னையில் 13 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று கைது செய்த நிகழ்வு காண்போரின் நெஞ்சை உலுக்கியது. இந்த விவகாரத்தை சுட்டிக்காட்டி பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் விசிக தலைவர் திருமா வக்காலத்து வாங்குவதாக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்தார். மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்காமல் தவிர்த்து வரும் திமுக அரசின் பாவ மூட்டைகளை விசிக சுமப்பதாகவும் திமுக சொல்வதையே திருமா அறிக்கையாக வெளியிடுகிறார் என வெளிப்படையாக குற்றச்சாட்டை முன்வைத்தார். கை செஞ்சு அடைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதற்கு திருமாவளவன் அவர்கள் வக்காலத்து வாங்குறார். திருமாவளவன் அவர்களே, அந்த பாவ மூட்டையை நீங்க சுமக்காதீங்க. திமுக செய்கின்ற பாவ மூட்டையை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சுமக்காதீங்க என்பதை மட்டும் நான் சுட்டிக்காட்டுறேன். எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு தனது பிறந்தநாள் உரையில் பதிலளித்த திருமா ஏன் தலித் பிரச்சனைகளுக்கு விசிக தான் பேச வேண்டுமா, அதிமுக பேசக்கூடாதா என சமூக பிரச்சனைகளை அதிமுகவுக்காக பொறுப்பில்லையா என கேள்விகளை முன்வைத்தார். வேங்கை வயல் பிரச்சனையானாலும் பட்டியலினத்தவர்களின் பிரச்சனை என்றாலும் விசிக தான் பேச வேண்டும் என கூறுவதே சாதி புத்தித்தான் என இபிஎஸ்ஐ கடுமையாக சாடினார். ஆக தலித்துகள் பிரச்சனை என்றால் திருமாவளவன் தான் பேச வேண்டும் என்று சொல்லுகிற அந்த புத்தியே ஒரு சாதி புத்தி. அது வேங்கவேல் பிரச்சனை என்றால் திருமாவளவன் தான் பேச வேண்டும் என்று சொல்லுகிற புத்தியே சாதி புத்தி. அது ஏன் அதிமுக பேசக்கூடாது? வேங்கவேல் பிரச்சனை மக்கள் பிரச்சனை இல்லையா? அதிமுகவுக்கு அதில் பொறுப்பு இல்லையா? வேற கட்சிகள் பேசக்கூடாதா? தூய்மை பணியாளர்களுக்கு மறுபொருள் குப்பையை அள்ளுபவர்கள் பொறுக்குபவர்கள் என்றதோடு அவர்களுக்கு பணி நிரந்தரம் கொடுத்து அந்த தொழிலையே காலம் காலமாக செய்து கொண்டிருங்கள் என்று சொல்வதே ஏற்புடையதல்ல என வினோதமான விளக்கத்தை கூறி அனைவரையும் அதிரச் செய்தார். துப்புரவு தொழிலை விட்டு மீள வேண்டும் என்பதே தமது போராட்டம் என்ற திருமா பரம்பரை தொழிலுக்கு இது வலு சேர்ப்பதாக இருக்கிறது என்றார். இவர்கள் குப்பை பொறுக்குகிறவர்கள், சொல்ல போனால் தூய்மை பணியாளர்கள் என்கிற சொல்லுக்கு இன்னொரு பொருள் குப்பை பொறுக்குகிறவர்கள், குப்பையை அள்ளுகிறவர்கள் என்றுதான் பொருள். குப்பையை அள்ளுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அதிலிருந்து மீள வேண்டும் என்பதுதான் நம்முடைய போராட்டம். பணி நிரந்தரம் கேட்டுத்தான் தூய்மை பணியாளர் இரவு பகலாக கடும் வெயில் மழை பாராமல் போராடி வரும் நிலையில் அதனையே நீர்த்து போக செய்யும் அளவிற்கு திருமாவளவன் பேசியிருப்பது துப்புரவு பணியாளர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னை பட்டியலின மக்கள் பாதுகாவலராக காட்டிக்கொண்ட விசிக தலைவர் திருமா திமுகவை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தக்கூடாது என்பதால் பட்டியலின மக்களுக்காக போராடுவதில் வீரியத்தை குறைத்துக் கொண்டதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். திருமா பேச்சு மேம்போக்காக பார்க்க சரியென்றே தோன்றினாலும் அதன் விளைவு தூய்மை பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. உள்ளபடியே தூய்மை பணியாளர்களின் நிலையை உயர்த்த வேண்டும் என்றால் அவர்களின் கல்வி தகுதி மற்றும் பணி அனுபவத்திற்கு ஏற்ப பதவி உயர்வையும் பணி மாறுதல் ஊதிய உயர்வையும் அளிக்கலாமே தவிர ஒரேடியாக பணி நிரந்தரத்தை வேண்டாம் என கூறுவது ஏற்புடையதாக இருக்காது என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது.
டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now.